தேர்தல் ஜுரம் எல்லாத்தையுமே வந்து பற்றிடுச்சு இல்லையா? தமிழக வெற்றிக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் போயிட்டுருக்குது. 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே, அப்புறம் மறுபடியும் 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே, அப்புறம் 2வது இடத்துக்கு டிஎம்கே, அப்புறம் 3 இப்படியே வந்து ஓடிட்டுருக்குது இப்போ தற்சமயம் இந்த 1:30-2 மணி நிலவரப்படி. ஸோ தமிழ்நாட்டை வந்து 4 மண்டலம் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மண்டலம் வந்து பிரிச்சிருக்காங்க. வடக்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர், திருவண்ணாமலை இந்த செக்டரில் வரக்கூடிய இதில் 82 தொகுதிகள் இருக்குது. இந்த 82 தொகுதிகளில் 2021 வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா 70 இடத்துல கைப்பற்றியிருக்கு. ஏடிஎம்கே 12 இடத்த வந்து கைப்பற்றியிருக்கு 82ல். அதே 26ல் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 15 இடத்த வந்து 70லேருந்து 15 இடத்துல தான் வந்து முன்னிலையில் இருக்குது. ஏடிஎம்கே வந்து இது வரைக்கும் வந்து டிக்ளேர் பண்ணல. விஜயனோட கட்சி தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா 43 இடத்துல முன்னிலையில் இருக்குது இந்த வடக்கு மண்டலத்தில். மத்திய மண்டலத்தில் இது மத்திய மண்டலம் திமுகவோட கோட்டை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஏரியா இருக்குது இல்லையா? இதில் மொத்தம் 33 தொகுதிகள் இருக்குது. இந்த 33 தொகுதிகளில் 2021ல் 29 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு டிஎம்கே. ஏடிஎம்கே 4 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதே 2026ல் டிஎம்கே 29லேருந்து 13 கம்மியாயிருச்சு. 13 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது, இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஏடிஎம்கே 4 தொகுதியிலேருந்து 9 தொகுதியாக அதிகமாகிருக்கு, இன்னும் டிக்ளேர் பண்ணல. அன்றைக்கி தாவேக்கா கிடையாது. இன்றைக்கி தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த 33 தொகுதியில் 11 தொகுதியில் வந்து முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இதெல்லாம் வரக்கூடிய இந்த மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 62 தொகுதிகள் இருக்குது. இந்த 62 தொகுதிகளில் 2021ல் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அது பொதுவாக கொங்கு மண்டலம் வந்து ஏடிஎம்கேனோட கோட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ 20 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அதே 2026ல் 20லேருந்து 7 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. 2021ல் இந்த கொங்கு மண்டலத்தில் 41 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஏடிஎம்கே 2021ல் கம்மியாகி 28 தொகுதியில் 41லேருந்து 28 தொகுதிகள் கம்மியாகி முன்னிலையில் இருக்குது. தாவேக்கா இந்த 62 தொகுதியில் 26 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது 2026ல். ஏன்னா 2021ல் தாவேக்கா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர், தேனி இதெல்லாம் இருக்கக்கூடிய தெற்கு மண்டலம். இந்த தெற்கு மண்டலத்தில் 58 தொகுதிகள் இருக்குது. இந்த 58 தொகுதிகளில் 2021ல் திமுக வந்து பார்த்திங்கன்னா 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. இந்த 58ல் ஏடிஎம்கே வந்து 18 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. இதே 2026ல் 40 தொகுதியிலிருந்து 23 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது டிஎம்கே கம்மியாகி. ஏடிஎம்கே 18 தொகுதியிலிருந்து 9 தொகுதியாக கம்மியாகி முன்னிலையில் இருக்குது. தாவேக்கா 2021ல் இல்லை, இந்த 2026ல் 58 தொகுதியில் 26 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. இது போக விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூரில் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் சேப்பாக்கத்தில் முன்னிலையில் இருக்கார். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவில் இருக்கிறாரு அவருடைய குளத்தூர் தொகுதியில். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.